அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம குலதெய்வம் பற்றி ஒரு நீண்ட அலசல்னா தெளிவான புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆகச்சிறந்த அலசல். குலதெய்வம் பற்றி என்ன, குலதெய்வத்தால் என்ன கிடைக்கும், குலதெய்வம் எப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்ற மோட்டிவில் பார்த்தீங்கன்னா இந்த காணொளி பதிவிடப்படுகிறது. இந்த காணொளி எல்லா லக்னத்திற்கும் பொருந்தும். லக்னம் தான் ரொம்ப முக்கியம், ராசி செகண்டரி. எல்லா லக்னத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இது பொதுவான காணொளி தான். ஆனால் குலதெய்வத்தின் மகிமையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். குலதெய்வம் உங்களுக்கு அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு விஷயம் தெரியுமா? யமனே வந்தாலும் குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் உங்கள் விரல் நகத்தை கூட யமனால் தொட முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயம் அந்த விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். யமனே வந்தால் கூட அந்த அனுமதி வாங்கிட்டு தான் உங்ககிட்ட வர முடியும், உங்களை தொட முடியும். ஒரு மந்திரம் பண்ணுறவன், ஒரு தந்திரம் பண்ணுறவன், ஒரு செய்வினை செய்பவர்கள், இந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் நீங்கள் எப்பயாவது உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னா அவங்களும் பாருங்கள், போய் உக்காந்த உடனே உங்கள் குலதெய்வம் என்னன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அங்கே தான் இருக்குது சூட்சமம். நீ எங்கெல்லாம் போகிறையோ அங்கெல்லாம் உன் பின்னாடியே உட்காந்துட்டு இருக்கும். குலதெய்வத்தின் அருள் இருக்கும் பட்சத்தில் இது நடக்கும். உங்களை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டே இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வள்ளலார் சொல்லுவார், சிறுதெய்வ வழிபாடு தேவையற்றது, அனாவசியமானது, வாழ்க்கைக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்க. எப்படா இது மாதிரிலாம் சொல்கிற அப்படின்னா அதுதான் உண்மை. காலப்புருஷ தத்துவத்துக்கு குலதெய்வ ஸ்தானம் சிம்மம். அந்த சிம்மத்தின் அதிதேவதை சிவன் தான். அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், முழு முதல் கடவுள் சிவன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஐந்தாம் பாவகம் என்பது ஆகச்சிறந்த முக்கியம். ஐந்தாம் பாவகம் தான் குலதெய்வத்தை சொல்லும் இடம், குலதெய்வத்தை குறிக்கும் இடம், குலதெய்வத்தை குறிக்காட்டும் இடம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த ஐந்தாம் பாவகத்தில் இல்லை, அதுக்கப்புறமெல்லாம் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது குலதெய்வம் நல்ல வழிபாடு பண்ணுறீங்க, குலதெய்வத்தை நல்ல வழிபாடு பண்ணுறீங்க, ஒரு அமாவாசை ஆனால் போயிடுறீங்க, ஒரு பௌர்ணமி ஆனால் போயிடுறீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, அந்த குலதெய்வ மண் அப்படி உள்ள காலை வச்சிங்கனாலே அப்படியே அந்த அம்மாவோ அந்த தெய்வம் அப்படி கண்ணை முழிக்கும். யார் அது, என் புள்ள வந்திருக்கான் போலக்குதே அப்படின்னு நல்ல சாபம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கும், நல்ல சந்தோஷமாக வாடா மகனே அப்படிங்கும். அதே சாபமாக இருந்துச்சுன்னா வந்துட்டான்டா இவன் ஒருத்தன் அப்படின்னு கோப பார்வையோடு இருக்கும். அது அதனால தான் சொல்கிறது, குலதெய்வத்தின் சாபத்தை நீக்கும் பட்சத்தில், குலதெய்வ ஸ்தானம் கெட்டிருக்கும் பட்சத்தில் குலதெய்வ சாபம் உருவாகும். அப்போது அது மட்டும் இல்லை, இந்த சாபம் எப்படி ஏற்படுது, நிறைய விஷயங்களில் இந்த சாபம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குலதெய்வ ஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா அரசு அதிகாரியாக இருப்பாங்க, அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களாக இருப்பாங்க. இந்த குலதெய்வ அருள் ஐந்தாம் இடம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களாம் குலதெய்வத்தை விடவே விடாதீங்க. குலதெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களோட அரசாங்க வேலை நிச்சயமாக உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் குலதெய்வம் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது இதில், அஞ்சாம் பாவம் வலுத்தா தான் ஒருத்தர் சினிமாவில் இருக்க முடியும், அரசியலில் இருக்க முடியும், அரசாங்கத்தில் இருக்க முடியும். அப்போ புரியுதா உங்களுக்கு? குலதெய்வத்தின் அருள் இருக்கும் பட்சத்தில் தான் சாதிக்க முடியும். சினிமா துறையில் கூட, கலைத்துறை, இலக்கியத்துறை, நாடகத்துறை, சினிமா துறை, இது எல்லாத்துலேயும் முழுமுற்றாக இறங்கி ஈடுபட முடியுது அப்படின்னா அவனுக்கு அஞ்சாம் பாவகம் ஸ்ட்ராங்கு, குலதெய்வத்தின் அருள் ஆகச்சிறந்த ஒன்று அப்படி இருக்குதுன்னு அர்த்தம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த அஞ்சாம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள எந்த சூழ்நிலையிலும் வீழ்த்தவே முடியாது. அவங்க குலதெய்வம் காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். மாறாக இந்த குலதெய்வத்தின் அருள் இல்லாமல் போகிறவங்களாம் யார் அப்படின்னா, வழி வழியாக வந்த தாத்தா, கொள்ளு தாத்தா,
இந்த மாதிரி ரொம்ப மிக முன்னோர்கள், அந்த அந்த இடம்தான் அந்த 5ஆம் இடம் என்பது. அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து நம்மளை மாட்டி விட்டு போயிடுவாங்க. அவங்க எந்த காலத்துலேயோ எவ்வளோ வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதோ அந்த தொந்தரவை வந்து இப்போ நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருப்போம். அதனால குலதெய்வ அருள் வந்து கிடைக்காது. என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதாவது யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பாங்க. யாரையாவது ஒரு பெண்களை ஏமாத்துறது, வட்டிக்கு விடுறது, வட்டிக்கு விட்ட பணத்தை அடித்து பிடுங்கிறது, நிலத்தை வந்து ஏமாற்றி எழுதி வாங்கிக்கிறது, லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து ஏமாத்துறது, பெண்கள் சார்ந்த விஷயங்களால் அந்த சாபம் அளவுக்கு அதிகமாக உண்டாகும் அந்த 5ஆம் இடம். அதனால யாராவது ஒருத்தர் நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சோ தெரியாமலே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்றவங்களுக்கு தான் குலதெய்வத்தின் அருள் வந்து கிடைக்காம போறது. இந்த 5ஆம் பாவம் கெட்டு போகும் பட்சத்தில் தான் வேற்று இனம், மதம், மொழி சார்ந்த அந்த லவ் அப்படிங்கிறதே வரும். ராகு கேதுக்கள் உக்காந்தாலும் அந்த லவ் அப்படிங்கிறதே வரும். அஃபையர் வந்து வேற இனத்தவங்களை சார்ந்தவங்களை, கீழ் ஜாதி மேல் ஜாதிலாம் வச்சிருக்கானுங்க இல்லையா, அவனுங்க வேறு இனத்தவரை சார்ந்த நம்மளுடைய குலத்திலிருந்து ஒரு ஆத்மா வெளியில போகுது, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல லவ் பண்ணி போகுது அப்படின்னாலே அந்த குலதெய்வம் அடி வாங்குதுன்னு அர்த்தம். குலதெய்வம் அடி வாங்குதுன்னு அர்த்தம். அந்த 5ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். 5ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா ஆள் மனது, அந்த இடம் ஆள் மனது கெடும். அதனால தான் லவ் பண்றது இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் அதுக்குள்ளதான் இருக்குது. ராகு உட்காந்துருச்சு, கேது உட்காந்துருச்சுன்னா அப்படின்னாலும் அந்த இடம் வந்து சுபத்துவமாக அந்த ராகு கேதுக்கள் இல்லாத பட்சத்தில் கெட்டு போகும். சுபத்துவமாக மாறும் பட்சத்தில் கூட வேற்று இனம், மொழி, மதம் இது சார்ந்த திருமணங்கள் நடைபெறும். ஆனால் 2 பேரும் ஒத்துக்கிட்டு பண்ணுவாங்க, குடும்பத்தில் வந்து ஒத்துக்கிட்டு பண்ணுவாங்க. சுபத்துவமாக இருந்துச்சுன்னா ராகு கேது உட்காரும் பட்சத்தில் இது நடக்கும். ராகு உட்காந்தா கூட ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். ஆனால் கேது உட்காந்தா மாட்டிடுவாங்க. அவங்க நிச்சயமாக அடிவாங்க அந்த இடம் 5ஆம் பாவம். அதனால தான் சொல்றது 5ஆம் பாவம் ஆகச்சிறந்த முக்கியம். இந்த குலதெய்வத்தை சாபத்தை எல்லாம் எப்படி நீக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் வந்து இப்போ சொல்லித்தரப்போகிறேன். இப்போயே 7 நிமிஷம் ஆயிடுச்சு, சொல்லித்தரப்போகிறேன். அது மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடி சின்ன விஷயங்கள் வந்து பார்த்துடலாம். குலதெய்வம் தெரியாதவங்க நான் வந்து கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மாய மந்திரத்தில் என்னால் முடிக்க முடியும், நான் சொன்னேன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யாராவது குலதெய்வத்தை வந்து தெரியாதவங்களை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு குலதெய்வம் தெரிய வைக்கிறேன்னா சுத்த ஹம்பக்கு பொய், பித்தலாட்டம். அதெல்லாம் எவராலையும் கண்டுபிடிக்க முடியாது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான். குலதெய்வத்தை யாராலையும் கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. அது எப்படி வந்து உங்களுக்காக வந்து உணர்த்தும். அது வந்து ஒரு கனவுல வந்து சொல்லலாம். யாராவது பெரியவங்க, மூத்த பெரியவங்க, வயதானவர்கள் வந்து ஊருக்கு போகும்போதோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து கேட்டிங்கன்னா, விசாரிச்சிங்கன்னா அவங்க கூட சொல்லலாம். அந்த ஊரில் இருக்கிற பெரிய தலைகள்கிட்ட எந்த சாமி எங்கள் அப்பாலாம் வணங்கினாங்க, எங்கள் தாத்தாலாம் வணங்கினாங்க அப்படின்னு கேட்டால் அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கலாம் தகவல்கள். அப்படி தான் வந்து சேரும். இதை தவிர உங்களுடைய குலதெய்வ ஸ்தான அதிபதியை எடுத்து நீங்கள் வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக தெரிய வந்துடும். அப்போது மேஷ லக்னத்தில் யாராவது பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா, இல்லை குலதெய்வத்தின் நல்ல மேம்படணும், குலதெய்வம் வந்து குலதெய்வத்தின் அருள் வந்து நல்ல மேம்படணும் அப்படின்னா அதுக்கு 5ஆம் பாவம், மேஷ லக்னத்துக்கு 5ஆம் பாவம் சிம்மம், அதன் அதிதேவதை சிவனை வணங்கினீங்கன்னா குலதெய்வத்தை வணங்குவதற்கு சமமாகும். சமந்தான் ஆகும், ஆனால் குலதெய்வத்தை வணங்கின மாதிரி ஆகாது. குலதெய்வத்தை வணங்குவதற்கு சமம், அவ்வளோதான். அப்போது அந்த இடத்துல இருக்குது சூட்சமம். குலதெய்வ ஸ்தானாதிபதி இந்த மேஷ லக்னத்துக்கு. அப்போது அவரை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிக்காட்டும். கனவுல வந்து சொல்லலாம், பெரியவங்க யார் மூலிமா வந்து சொல்லலாம். எப்பயோ எதுக்கோ சும்மா போனால் அங்கே போனால் தெரிஞ்சு போச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி ஆகும். எல்லா லக்னத்துக்கும் அப்படி தான். அவங்களுடைய 5ஆம் பாவம் தான் வேலை செய்யும். குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத ரகசியம் புரிய மாட்டேங்குது, எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னா இந்த மேஷ லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவனை வணங்கணும். ரிஷப லக்னத்துக்கு அப்படின்னா பெருமாளை வணங்கணும். பெருமாளை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு காட்டி கொடுக்கும் குலதெய்வத்தை. மிதுன லக்னத்துக்கு மகாலட்சுமியை வணங்கணும். மிதுன லக்னத்துக்கு மகாலட்சுமியை வணங்கணும். கடக லக்னத்துக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்கினீங்கன்னா குலதெய்வம் வந்து தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி கடக லக்னத்துக்கு முருகனை வணங்கணும். அதே மாதிரி இந்த சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வணங்கணும்.
கன்னி லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானை வணங்கணும். அதே மாதிரி துலாம் லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் சனி பகவானை தான் வணங்கணும். விருச்சிக லக்னத்துக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்கணும். தனுஷு லக்னத்துக்கு முருகனை வணங்கணும். மகர லக்னத்துக்கு கம்பல்சரி மகாலட்சுமியை வணங்கணும். மகர லக்னத்துக்கு மகாலட்சுமியை வணங்கணும். கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி பெருமாளை வணங்கணும். மீன லக்னத்துக்கு அப்படின்னா கம்பல்சரி பார்வதி அம்மன், கொற்றவை எனப்படுகிற பார்வதி சிவனின் உடனுரை அம்மன் ஆகிய அந்த பார்வதி தேவதையை வணங்கும் பட்சத்தில் உங்கள் குலதெய்வம் சார்ந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாலே அதுக்கு ஈக்குவல் இல்லைங்களா, குலதெய்வத்துக்கு வந்து ஈக்குவல் இல்லைங்களா, அப்போ இங்கே இருக்குது சூட்சமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த குலதெய்வம் சரியில்லாமல் போகும் பொழுது தான் அரசாங்க வேலைக்கு எவ்வளோ வேலை முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. அரசியலில் இறங்கினாலும் தோத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சினிமா துறை கதை எழுதுறேன் கவிதை எழுதுறேன்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு சும்மா உருட்டிட்டு ஓடி வந்துடுவாங்க. கடைசி வரைக்கும் சக்ஸஸ் இருக்காது. அது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப செல்வ செழிப்போடு வாழணும்னு நினைக்கிறவங்க குலதெய்வ வழிபாடை கம்பல்சரி செய்யணும். அது மட்டுமல்ல, குலதெய்வத்தை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் முழு முதற் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி முழு முதற் கடவுளாகிய சிவன் வந்து ஆக்டிவேட் ஆவார் உங்களுக்கு. ஏன்னா அந்த தென் திசையில் தான் உயிர் தோன்றியது. தென் திசை தான் உயிர் தோன்றக்கூடிய அளவுக்கு அந்த காற்றுக்கு சக்தி இருக்கிறது, அந்த நீருக்கு சக்தி இருக்கிறது, அந்த நிலத்துக்கு சக்தி இருக்கு, அந்த பஞ்சபூதங்களுக்கும் சக்தி இருக்குது. எதுனா முழு முதலில் உயிர் தோன்றிய இடம் அந்த தென் திசை தான், ராமேஸ்வரம் தான். இதை மீறி அந்த முழு முதற் கடவுள் அப்படின்னா சிவன் தான். அவர் சுயம்பு, அவராக வடிவெடுத்தவர் சிவன் தான், அவராக தான் வடிவெடுத்தவர். உனக்கு அப்பா அம்மா யாருன்னு சொல்கிறா, உனக்கு பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தட்சணா அவர் வந்து சொல்கிறாரு, இவங்க அப்பா யாருன்னு சொல்கிறா முதல்ல அப்படின்னு அல்றாருங்க. சிவன் அல்றாரு, சுயம்பு, அவர் தான் முதல் தோன்றிய உயிர். அதனால தான் வந்து சிவனை வந்து தென்னாடுடைய சிவனை போற்றி தான் அப்படி தான் இருக்கே ஒழிய வடநாட்டு சிவனெல்லாம் இங்கே வந்து வேலைக்கு ஆகாது. உலகத்துக்கே சிவனை கடன் கொடுத்த இனம் இந்த தமிழினம். ஏன்னா கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய தமிழினமே அப்படித்தானே வருது. அதனால அவர் தான். அப்போ இங்கே தான் இருக்கு சூட்சமம். ஒருத்தன் எப்போ பாரு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்காண்டா, அப்படி ஒரட்ட காலில் எட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்காண்டா. இது சொல்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியலடா அப்படின்னு இதை சொல்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரி குலதெய்வம் அவனுக்கு துணை இருக்குதுன்னு அர்த்தம். இந்த குலதெய்வம் கெட்டு போச்சுனா தான் கடனாளி ஆகிறது, வம்சாவளியில் கெட்ட பேர் எடுக்கிறது, வம்சமே அழிஞ்சு போகிறது. அது மட்டுமல்ல, இந்த குலதெய்வம் 5ஆம் இடம் மகன் மகள் முதல் குழந்தை வம்சமே இல்லாமல் போகுது. அதுதான் வேற்று இனம் மொழி மதம் சார்ந்த பையனையோ பெண்ணையோ நம்ம குடும்பத்திலேருந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. அந்த குலதெய்வ சாபம் தான் இந்த அளவுக்கு வந்து பண்ணும் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து கொள்ளுங்கள். குலதெய்வத்தின் அருள் இல்லைன்னா அந்த குடும்பம் வந்து தலைக்காது அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். சரிங்களா? அப்போ இந்த குலதெய்வ சாபத்தை எப்படி நீக்குவது, இதுதான் இந்த காணொலியோட ஹைலைட். நல்லா உணர்ந்துக்கணும். இதே எனக்கு ஒரு மகான் தான் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அதில் வந்து அறிவு நிமித்தமாக பல விஷயங்களை நம்ம வந்து உட்படுத்தி இதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து பல முறை பார்த்தாச்சு. எல்லாம் சக்ஸஸ் ஆகிட்டாங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டாங்க. நூற்றுக்கணக்கான ஜாதகர்கள் வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, என்னதான் அந்த தசா புத்தியை வச்சு பரிகாரம் சொன்னாலும் அவங்களுக்கு பழிக்காது. பாருங்கள் எங்கே வரைக்கும் எஃபெக்ட் ஆகுது. என்னதான் வந்து நீ தசா புத்தியை வச்சு, ஒரு சிலருக்கு டக்குன்னு வந்து பழிச்சிடும், தசாபுத்தி வந்து பழிச்சிடும். குலதெய்வம் நல்லா இருந்தா தசாபுத்தி வச்சு சில பரிகாரங்கள் சொல்லும் பட்சத்தில் அது வந்து உடம்புல ஏற்றணும், சும்மாலாம் கிடையாது. ஷட்பலத்தில் வீக் ஆகிட்டார் அப்படின்னா நம்ம வந்து பலப்படுத்தணும். அப்படிங்கிற பட்சத்தில் அது தானியமோ இல்லை சமித்தோ எடுத்து உள்ளே அனுப்பணும், ரத்தத்தில் கலக்க வைக்கணும். அந்த மாதிரி பண்ணியும் வேலைக்கு ஆகலைன்னா குலதெய்வம் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ ஏகப்பட்ட பேருக்கு இந்த பரிகாரத்தை பரிந்துரைத்து எல்லாருமே வெற்றி கண்டிருக்கிறார்கள். ரிப்ளை கொடுத்துருக்காங்க. சில பேர் ரிப்ளை கொடுக்கறது இல்லை. சில பேர் வந்து வாலண்டியரே ஃபோன் பண்ணி, ஐயா நான் நல்லா இருக்கேன், என் காதார கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் அவ்வளோ பேருக்கு நம்ம வந்து ஜாதகம் பார்த்துக்கிறோம். பழிச்சிருச்சுன்னா ஓகே, பழிக்கலைன்னா கர்மா சார்ந்த விஷயம், அங்கே முன்னோர்கள் சார்ந்த விஷயத்தில் தடை இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
சரியா? அப்போ இது வந்து எப்படி நீக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு நார்மலாகவே ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சிவனை வணங்கினா பித்ரு தோஷம் விலகும். பித்ருனா என்ன? முன்னோர்கள். அதான் ஞாயிறு. சிவன் அந்த சூரிய பகவான் இருக்காரு, அவர் உலகம் தோன்றிய முதல் முதல் கொண்டு அவர் அதே இடத்துல இருக்கிறார். அவர் வந்து வெளிச்சத்தை கொடுத்துட்டே இருக்கார், நெருப்பை உமிழ்கிறார். இது மாதிரி அவர் ஒரே இடத்துல இருக்கிறார். பூமி தானே சுற்றி வருது, அதே இடத்துல இருக்கிறார். அப்போ இரவு பகல் மாறி மாறி வரும். அவர் வந்து ஒரே மாதிரி எப்பயும் ஒரே டைப்பில் ஒரே அசைக்க முடியாத மிகப்பெரிய உலகத்தின் சக்தியாக அவர் வந்து விளங்கிட்டு இருக்கார். அவர் தான் சிவன். சரியா? அப்போ அவருக்கு பேர் வந்து ஞாயிறு. அதனால தான் ஒரு கிழமையே வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்போ உங்களை பார்க்குறாரு. இப்போ உங்களை பார்த்துட்டு இருக்காரு, டெய்லி பார்க்குறாரு. யார் அவன் காலையில் எஞ்சி போகிறான் வரான், ரைட்டு. அவர் பார்க்குறாரா? உங்களையும் பார்க்குறாரா? அப்போ உங்கள் அப்பாவை பார்த்துருப்பார்ல, உங்கள் தாத்தாவை பார்த்துருப்பார்ல, உங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவை பார்த்துருப்பார்ல, அந்த தாத்தனுக்கு தாத்தனை பார்த்துருப்பார்ல, அந்த தாத்தனுக்கு தாத்தனுக்கு தாத்தனை பார்த்துருப்பார்ல. எல்லாத்தையும் அவர் தாங்க பார்க்குறாரு, அவர் தான் படைக்கிறாரு. அதனால் ஞாயிற்றுக்கிழமை என்பது மிக முக்கியம். அப்போ தென் திசையில் தான் உயிர் தோன்றியதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? தென் திசை தான் ஆகச்சிறந்த உயிர் ஜனித்தல் அப்படிங்கிறதே தென் திசை தான். அப்போ சிவன் தானே முதல் தோற்றம். அப்போ சிவன் வந்து சூரியனுக்கு அதிதேவதை இல்லையா? அப்போ ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியம், தென் திசை மிக முக்கியம். அப்போ பித்ரு எல்லாமே வந்துட்டாங்களாங்க? எல்லா பித்ருக்களும் வந்துட்டாங்களா? மொத்தமா எல்லா முன்னோர்களும் வந்துட்டாங்களா? அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆகச்சிறந்த முக்கியம். தென் திசை என்பது ராமேஸ்வரம். உங்களுடைய குலதெய்வம் சாபம் நீங்க வேண்டும் என்றால் இப்போ சொல்லித்தரத பேப்பர் பேனா வச்சு கரெக்டாக எழுதிக்கிட்டே அழகா இதை பின்பற்றி ஒரு முறை செய்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கை தலைக்கும், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், உங்களுடைய குலம் தலைக்கும். இது முக்கியம். அப்போ ஒரு ஞாயிறன்று ராமேஸ்வரம் போயிடணும். அதிகாலை போயிடணும். அதிகாலை போயிடணும். பேப்பர் பண்ணா எடுத்து வச்சுட்டு எழுதிருங்க, எழுதிக்கோங்க. அதிகாலை போயிடணும். அந்த அலை இல்லாத கடல் இருக்கு இல்லைங்களா, அது உள்ளே போயிடணும். கரெக்டாக சூரிய உதயம் வரும் பொழுது உங்கள் குடும்பத்தோடு போய் நின்று 16 முறை அந்த கடலில் மூழ்கி எழுந்திருக்க வேண்டும். ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு. நிறைய பேருக்கு இது வந்து சொல்லியிருக்கேன். இப்போ உலகத்துக்கே சொல்லியாச்சு. இதை பார்க்குறவங்களுக்கு இது எப்பயும் யூடியூப்பில் ஸ்டாண்டர்டாக இருக்க போகுது. ஓகேங்களா? 16 முறை மூழ்கி எழுந்திருக்க வேண்டும். அப்பயே பாதி கர்மா உங்களுக்கு போயிடும். பாதி கர்மா இல்லை, அப்பயே வந்து உங்கள் முன்னோர்கள் நான் செஞ்சது தப்பு தான் கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிச்சிருவாங்க. என் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தாத சாமி, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்ட ஆரம்பிச்சிருவாங்க. 16 முறை மூழ்கி எழுந்திருத்தல் வேண்டும் அந்த கடல் நீரில். இதை நானே பண்ணியிருக்கேன். அப்போது என்ன நடக்குது அங்கேருந்து? அப்போது அந்த இடத்துலேருந்து அப்படியே வெளியில் வரீங்க. ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றுறதோ இல்லை நல்ல தண்ணியில் குளிக்கிறதோ குளிக்கலாம், தாராளமாக குளிக்கலாம். 16 முறை மூழ்கி எழுந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் அழகாக குளிச்சுட்டோ ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டோ நேராக அந்த 22 தீர்த்தத்துக்கு போகணும். ராமநாத சாமி கோயில் இருக்குது இல்லையா, அந்த 22 தீர்த்தத்துக்கு நேராக போகணும். அவங்க ஒவ்வொரு கிணத்துலையும் வந்து இந்த தண்ணியை மொண்டு ஊற்றுவாங்க இல்லையா நம்ம மேலே. அப்போது வந்து சின்ன போத்தல் ஒரு பாட்டில் வந்து வச்சுக்கிட்டு நம்ம மேலே ஊற்றும் பொழுது அதை பிடிக்கணும். ஒவ்வொரு கிணத்துலையும் அதை வந்து ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கணும். ஒரு 100 மில்லி சேர்ந்தா கூட போதும். 22 தீர்த்தத்துலேயும் அதை வாங்கிக்கோங்க. ஒரு 100 மில்லி சேர்ந்தா கூட போதும். ஓகேவா? எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது அந்த 100 மில்லி சேர்ந்த இந்த தண்ணி சேர்த்துறது ரொம்ப முக்கியம். அதை அழகாக ஒரு நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கூடயே வச்சுக்கோங்க. அப்படியே அந்த 22 தீர்த்தத்துலேயும் தீர்த்தம் வாங்கினதுக்கப்புறம் நேராக ராமநாத சாமி சிவனை போய் பார்த்துருங்க. உங்களை சரணடைந்து விடுங்களா. அங்கே போயிட்டு, அப்பா சாமி நான் பட்ட கஷ்டம் என்னால் தாங்க முடியல, நான் உங்கள்கிட்ட ஓடியான்ட்டேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அங்கே உள்ளே போகணும். அப்போ தான் ஒரு விஷயம் வெளியில் போகுது அப்படின்னா தான் ஒரு விஷயம் உள்ளே வரும். அப்போ உள்ளே வர்றது என்ன? ராமநாத சாமி கிட்ட இருந்து என்ன வருது? அந்த அருள் வந்து உள்ளே வருது. எங்கே உடைக்கிற நீ? 16 முறை மூழ்கினதுலையும் தீர்த்தம் வாங்கினதுலையும் உன்னுடைய கர்மாவை உடைக்கிற. அப்போ உடைச்சி வெளியே அனுப்பிட்டு நேராக ராமநாத சாமி கிட்ட வந்து நிற்கும் பொழுது அப்போ தூய அருள்,
தூய ஒளி உள்ளே போகும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆனால் அது மட்டும் பத்தாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போது தூய அருள் உள்ளே போகும். சரண்டர் ஆயிடணும். இப்போ சாமி என்னை மன்னிச்சிரு, நான் படாத பாடுபட்டேன், இனிமேலும் ஒரு சந்தோஷம் ஒன்று என் வாழ்க்கையில் இருந்துச்சா கூட, இல்லை நீ பார்த்து வச்சுக்கோ, என்னவோ பண்ணிக்கோ, நான் உன்னுக்கிட்ட என்னையை ஒப்படைச்சிட்டேன். இது ரொம்ப முக்கியம். இந்த சரணடைதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படியே இடமிருந்து வளமாக நீங்கள் சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே அப்படியே வரும்பொழுது இந்த பக்கம் அந்த மூலையில் கோடி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 லிட்டர் விற்பாங்க, 50 ரூபா கொடுத்து அதையும் வாங்கிக்கோங்க. அதையும் வாங்கிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு சேருங்க. கரெக்டாக அடுத்து பௌர்ணமி ரொம்ப முக்கியம். பௌர்ணமி மட்டும்தான். அடுத்த பௌர்ணமி நேராக உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க. ஒரு குடம் தண்ணி, உங்களுடைய வீட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. அழகாக அதுக்கு பூ கட்டுங்க. அதில் இந்த 22 தீர்த்தத்தோட தண்ணியை ஊற்றுங்க. அந்த கோடி தீர்த்தத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. அதை அப்படியே தூக்கி கொடுங்க. அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுடைய மொத்த சகல விதமான முன்னோர்களால் உருவான சிக்கல்கள் அனைத்தும் உடைபட்டு நன்மை உண்டாகும். அந்த தண்ணியில் முடிச்சுட்டு அடுத்து உங்களுடைய கடன், நோய், எதிரி அழியணும். தயிரில் பண்ணிவிடுங்க. ஒரு 3 மட்டும் பண்ணுங்க. இந்த தண்ணியில் ஒரு வாட்டி பண்ணிவிடுங்க. குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணிவிடுங்க. அடுத்து தயிரில் அபிஷேகம் பண்ணுங்க. அடுத்து தேனில் அபிஷேகம் பண்ணுங்க. தேனில் பண்ணுங்க. குடும்பம் தலைக்கும். ஆகச்சிறந்த ஒற்றுமை தேனீக்கள் மாதிரி அந்த ஒற்றுமை மேலோங்கும். உங்களுடைய விடாப்பொடியான முயற்சி பலமாகும். நீங்கள் அரசியலில் ஜெயிப்பீர்கள், கலைத்துறையில் ஜெயிப்பீர்கள், மனது அமைதியாகும். உங்களுடைய குலம் தலைக்கும். குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உருவாகும். ஆழ்மன கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும், எவ்வளவு தூரம் பயணம் பண்ணாலும், எவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டினாலும், நீங்கள் எந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தவித்து கொண்டிருக்கும் பட்சத்திலும் கூட உங்கள் குலதெய்வம் காப்பாற்றும். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.